இந்த பழத்தை சீனால வந்து டிராகன் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா லிச்சி வகையோட சேர்ந்ததுங்க. லிச்சி பழம் எப்படி இருக்குமோ அதோட வகை தான். ஆனால் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா திராட்சையோட பெரிய சைஸில் வந்துட்டு இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு ப்ரௌன் லேயராகவும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு, அதாவது அந்த தோல் வந்து ப்ரௌன் லேயராக இருக்கும், உள்ளே வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். இதோடைய வந்து கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டை வந்து என்ன நிறம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இரத்த சோகை உள்ளவங்க இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு சிவப்பு அணு மற்றும் வெள்ளை அணுக்களோட கவுண்டை அதிகரிக்க செய்ய தன்மை வாய்ந்த இந்த பழத்தை நம்ம எடுக்கிறதுக்கு மூலியமா நிறைய வந்துட்டு நல்ல நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னா இரத்த உற்பத்தியை வந்து அதிகரிக்க செய்யுது. இந்த பழத்துல அதிகமான இரும்புச்சத்து இருக்கிறதுனால வயசானவங்களுக்கு வரக்கூடிய இரத்த சோகையை